இன்னைக்கு செய்கை எங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போராடி நம்ம திருவண்ணாமலை மக்களுக்காக இந்த ரயில் வந்து விட்டுருக்காங்க. ட்ரெயின் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப எமோஷனான விஷயம். நம்ம தமிழ் சினிமாங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் முடிகிற கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஜோனலில் வந்து நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை டு சென்னை போகிற இந்த ட்ரெயின் எந்த அளவுக்கு திருவண்ணாமலை மக்களுக்கு எமோஷனாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு திருவண்ணாமலை பொண்ணாக இருந்ததை நான் ஃபீல் பண்ண போகிறேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க செய்கைக்குள்ள போகலாம். சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போல கோபங்கள் மறந்து சிரிப்பேனே பதறாமல் பூவிடும் குளத்தின் மேலே. 4:20க்கு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. 4:30 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். ஆனால் வந்து இவ்வளோ பேராக சென்னைக்கு போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கூட்டமாக இருக்காங்க இந்த ட்ரெயினில். ஸோ போக போக தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி தான், பார்த்துக்கலாம். சீட்டை முங்கடிச்சு போட்டு ட்ரெயின் வரல. 1 hour later. ரொம்ப நேரமாக மஞ்சள் கலர் ஹெட்லைட் போட்ட ஒரு உருவம் ரொம்ப நேரமாக தெரியுது. அது ஆக்சுவலாக இன்னும் எங்களை நோக்கி வரல. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு ட்ரெயின் தானா இல்லை யாராச்சும் ஃப்ளாஷை தூக்கிட்டு ஓடி வந்து உருவாகும் மலையில் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதறாமல் வாகாய் வாகாய் வாழ்கிறே வாகாய் ஓகே A few moments later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். 2000 years later. வண்டி நின்றுச்சா? வந்துச்சா? காட்பாடியே வரல, வேலூரே தான் இருக்குமா? கிடையாது, இறக்கி கொடுக்கணும். நான் பஸ்லேயே போகிறேன். A few moments later. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு முடியல. திருவண்ணாமலைக்கு பீச் ஸ்டேஷனுக்கு 6.5 hours later. இருந்தாலும் இது கொஞ்சம் வெல் செட்டாக மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லுவாரு 3 மணி நேரம் இது ஏன் இது டிலே அப்படி நமக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஆனால் வந்து 4 மணிக்கு திருவண்ணாமலேருந்து கிளம்பி 10:30 மணிக்கு இங்கே வந்து சேர்றதா ரொம்ப கொடுமை. அதுவும் ரொம்ப க்ரௌடு, பயங்கரமான க்ரௌடு. காலை வைக்க முடியல, நீட்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ இது ஒரு குட் இனிஷியேட்டிவ். பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலி எக்கனாமிக்கில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ இது என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய இது வந்து திருவண்ணாமலை டு பீச் ஸ்டேஷன் செய்கையா இல்லை எனக்கான செய்கையான்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு பர்ஃபெக்ட் செய்கை.